பொருளாதார பலத்தை பார்த்தாச்சு. இப்போ அவங்களோட அரசியல், ராணுவ வரலாற்றை பார்க்கலாம். இந்த செல்வத்தை வச்சு அவங்க எப்படி தங்களோட அதிகாரத்தை நிலைநாட்டினாங்க? அவங்களோட நீண்ட வரலாற்ற நம்ம சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 3 முக்கிய காலகட்டங்களா பிரிக்கலாம். சங்ககாலம், இடைக்கால எழுச்சி, அப்புறம் பொற்காலம். ஒவ்வொன்றுமே ஒரு தனித்துவமான கதை சொல்லும். குறிப்பா சொல்லணும்னா அவங்களோட பொற்காலத்துல தான் பாண்டியர்களோட ராணுவ பலம் உச்சக்கட்டத்துல இருந்துச்சு. முதலாம் ஜடாவர்மன், சுந்தரபாண்டியன் மாதிரி மன்னர்களோட வெற்றிகள் தென்னிந்தியா முழுக்க எதிரொலிச்சது. ஆனா எந்த சாம்ராஜ்யமுமே நிரந்தரம் இல்லையா? மாலிக் கஃபூரோட படையெடுப்பு மாதிரி வெளியிலிருந்து வந்த ஆபத்துகளும் வாரிசுரிமைக்காக நடந்த உள்நாட்டு குழப்பங்களும் சேர்ந்து அவங்களோட மையப்படுத்தப்பட்ட ஆட்சிக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துச்சு. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். பாண்டியர்களோட பெருமை அவங்களோட அரசியல், ராணுவ வெற்றிகளோட மட்டும் நிக்கல, அவங்க தமிழ் கலாச்சாரத்தோட மிகச்சிறந்த பாதுகாவலர்களாவும் இருந்தாங்க. தமிழ் சங்கங்கள்